ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலுக்கு எல்லாரும் நாளுக்கு நாள் ரொம்பவே ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அந்த ஆதரவுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி. இந்த மாதிரியான மோட்டிவேஷ்னல் தரக்கூடிய சிறுகதைகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் நம்மளுடைய சேனலில் வேறு ஏதாவது மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நாம் ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய சிறுகதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட்டோரமாக இருக்க கடையில் வயசான பாட்டி ஒருத்தங்க அவங்கக்கிட்ட இருக்கிற பழங்களை வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் அவங்கக்கிட்ட பழங்களை விரும்பி வாங்கிறது வழக்கம். இந்த மாதிரி ஒரு தம்பதியினர் அந்த பாட்டிக்கிட்ட தினமும் பழம் வாங்கிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. அப்போது ஒரு நாள் அந்த தம்பதியினர் அதே கடையில் பழம் வாங்கிறதுக்காக இறங்கினாங்க. அப்போ அந்த கணவர் அந்த பாட்டிக்கிட்ட போய் தனக்கு வேண்டிய பழங்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தார். அப்போது திடீர்னு அந்த கணவருக்கு முகம் வாடிப்போச்சு. வாடிப்போன முகத்தோட அந்த பாட்டிக்கிட்ட, இது என்ன, இது பழம் நல்லாவே இல்லை, நீயே சாப்பிட்டு பாரு அப்படின்னு ஒரு பழத்தை எடுத்து அந்த வயதான பாட்டிக்கிட்ட கொடுத்தாரு. பழத்தை வாங்கிக்கிட்ட அந்த பாட்டி அதை சாப்பிட்டு பார்த்தாங்க. சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு, இது இனிப்பாக தானே இருக்குது, எதுக்காக இது நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு அந்த பாட்டி கேட்டாங்க. அதுக்கு அந்த கணவர் எதையுமே சொல்லாமல் இருக்கிற பழங்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அப்போது திரும்பி வந்த கணவர்கிட்ட அந்த மனைவி கேட்டாங்க, இது என்னங்க, அந்த பாட்டி தினமும் நம்மளுக்கு பழம் கொடுக்குறாங்க, நாமளும் இங்கே தான் எப்பயுமே வாங்குவோம், அந்த பழத்தில் நல்லா இல்லைன்னு அந்த பாட்டி முகத்தில் அடித்த மாதிரி இப்படி சொல்லிட்டீங்களே, பாவம் அந்த பாட்டி முகம் வாடி போச்சு அப்படின்னு அந்த மனைவி சொன்னாங்க. ஆமாம், நாம் என்னமோ இந்த பாட்டிக்கிட்ட தினந்தோறும் பழங்களை வாங்கிட்டு தான் இருக்கோம், அதுவும் நல்ல சுவையாக தான் இருக்குது. ஆனால் அந்த பாட்டி அதுலேருந்து ஒரு பழத்தை கூட எடுத்து சுவைச்சிருக்குமான்னு தெரியல. அதனால தான் தினமும் நான் அவங்கக்கிட்ட வம்பிழுக்கிற மாதிரி ஒரு பழத்தை சாப்பிட வச்சுட்டு வந்துடுறது அப்படின்னு சொன்னார். அந்த ஆள் அங்கேருந்து பழத்தை வாங்கிட்டு போனதும் பக்கத்தில் இருந்த கடைக்கார பாட்டி இந்த பாட்டிக்கிட்ட வந்து பேசலானாங்க. என்னம்மா இது, அவர் எப்பயுமே உங்ககிட்ட பழம் வாங்குறாரு, நானும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், தினமும் உங்ககிட்ட ஏதாவது வம்பிழுக்கிறாரு, உன்னை அந்த பழத்தை சாப்பிட வைக்கிறாரு, அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி கிளம்பி போயிடுறாரு, நீயும் அவருக்கு ஒரு பழம் அதிகமாக இருக்க மாதிரி தான் போட்டு அனுப்புகிற, இது என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு அந்த பக்கத்து கடைக்கார பாட்டி இவங்கக்கிட்ட கேட்டாங்க. அட அதுவா, அவர் என்னவோ என்கிட்ட தினமும் சண்டை இழுக்கிறதா நினச்சி என்ன ஒரு பழம் தினமும் சாப்பிட வச்சுட்டு போயிடுறாரு, அதே மாதிரி அவருக்கும் நஷ்டம் ஏற்படக்கூடாது அப்படின்னு நானும் அவருக்கு ஒரு பழம் அதிகமாக தான் போட்டு அனுப்புவேன். ஆக நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் மனசு கோணாமல் தான் நடந்துக்கிறோம் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க. அன்புங்கிறது காசு பணத்தை மட்டும் சார்ந்தது இல்லை, நம்மளுடைய மனசை சார்ந்தது அப்படிங்கிறத அந்த பாட்டி தெளிவாக புரிய வச்சாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையிலேருந்து உங்கள் எல்லாருக்கும் எந்த விதமான மோட்டிவேஷன் கிடைச்சது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.